ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பச்சை தக்காளி, பூண்டு, முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை தக்காளி சாம்பார் வச்சாலோ கூட்டு வச்சாலோ ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு குக்கரில் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் மஞ்சத்தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய், ஒரே ஒரு பூண்டு பல் போட்டு வேக வச்சு எடுத்து கடைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்க காய் எல்லாத்தையும் போட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி போட்டிருந்தேன். பச்சை தக்காளி பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் ஒரு தக்காளி போட்டிருந்தேன். தக்காளி போடணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் பச்சை தக்காளி போட்டாலே. உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி விட்டு குழம்புத்தூள் போட்டு, பருப்பில் மஞ்சத்தூள் போட்டதுனால இதுக்கு போடலை. கொதிச்சோன்னா முருங்கைக்காய் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். தேங்காய், சோம்பு, தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த குழம்பு இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். விசில் விட்டு எடுத்தோன்னே அந்த பருப்பையும் போட்டுட்டு பேஸ்ட்டையும் கோகனட் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது கூட்டு மாதிரி அப்படியே ஃபுல்லும் திக்காக வச்சிட்டோம்னா புளிக்குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு காரமாக முட்டை வறுவல், மீன் வறுவல், அது நம்ம இஷ்டத்துக்கு நான்வெஜ்ஜுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டாலும் இந்த குழம்புக்கு நான்வெஜ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் வறுவல் தான் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காவை எண்ணெய் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இடையில வெண்டைக்காய் வதங்கினோன்னே இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டு தான் வதக்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பச்சை தக்காளிக்கு கூட முருங்கைக்காய் போடாமல் அவரைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், எது போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு எண்ணெயில் தாளிச்சிட்டு அது பொரிஞ்சோன்னே பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவையும் அது கூட போட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் வேகிறதுக்காக. நான் இடையில கொஞ்சமாக தயிர் விட்டு பழகிட்டேன், அதனால் தயிர் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குழம்பு சப்புன்னு இருக்கிறதுக்கு இதுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டு காரசாரமாக வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னைக்கு நான் இதுதான் லன்ச் பிளேட்டுக்கு இந்த குழம்பும் இந்த வெண்டைக்காய் ஃப்ரையும் தான் வச்சுருந்தேன். முட்டை அவிச்சிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், முட்டை அவிச்சு வறுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், கருவாடு நல்லாயிருக்கும், மீன் நல்லாயிருக்கும், சிக்கன் நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டம்தான் எல்லாமே. வத்தல் 2-3 வச்சு இதில் வறுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மோர் மிளகா இந்த குழம்புக்கு தொட்டுக்கிட்டாலும் வறுத்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நார்த்தங்காய் ஊறுகாவோட. தேங்க்யூ.